பள்ளிபாளையம் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்தின் நிறுவனர் உயர் திரு முகுந்தன் முரளி அவர்கள் தங்களுடைய கருத்தை முன் வைக்க உள்ளார். நண்பர் அவர்களை வருமாறு கூப்பிடுகிறோம். வாங்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி துர்கை மகாசக்தி லட்சுமி மகாசக்தி வாணி மகாசக்தி அங்காளி மகாசக்தி அங்காளி மகாசக்தி. எல்லாம் நிறைவாகட்டும். குரு வாழ்க, குருவே துணை. மிக அற்புதமான ஒரு நிகழ்வு. நம்முடைய ராகு வாழ்க ரமேஷ்குமார் ஐயா அவர்கள் தொடர்ந்து 5ஆம் ஆண்டாக இந்த குரு பயிற்சி யாக வேள்வி பூஜைகளும் ஜோதிட கருத்தரங்க நிகழ்வுகளும் அதே நேரத்தில் ஆன்மீகத்தோடு இணைந்து பட்டிமன்றமும் தொடர்ந்து ஐயா அவர்கள் சிறப்பாக செயல்படுத்தி கொண்டு வருகின்றார். ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் மிகப்பெரிய ஒரு கைத்தட்டலோட உற்சாகமான ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். இந்த நிகழ்ச்சி நடத்துறாரு, ஒரு கைத்தட்டல் கொடுத்தா சிறப்பா இருக்குன்னு சொல்லி சொன்னேன். அது கொஞ்சம் பேர் கைத்தட்டுறீங்க, ஏதாவது யோசிக்கிறீங்க. சரி, எல்லாரும் கை தட்டிட்டீங்களா? ஆனா நான் பார்த்த வரைக்கும் 3 பேர் கைத்தட்டல. அதனால மீண்டும் ஒரு முறை எல்லாரும் கைத்தட்டுங்க. இந்த கைத்தட்டல் அவருக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அவருக்கு எத்தனையோ வேலைகள் இடையிலையும் விடாமுயற்சியோட எல்லாரும் பயன்பெற வேண்டும் அப்படின்ற ஒரு பெரு நோக்கத்துல நம்முடைய ராகு வாழ்க ரமேஷ்குமார் ஐயா அவர்கள் இந்த முயற்சி எடுத்திருக்கிறாரு. உண்மையாலுமே தொடர்ந்து அவருடைய விடாமுயற்சி வெற்றி அடைய வேண்டும் அப்படின்றதையும் இந்த நேரத்துல தெரிவித்துக் கொண்டு இந்த அற்புதமான இந்த ஜோதிட கருத்தரங்க நிகழ்வு விழாவிற்கு பல ஜோதிட ஜாம்பவான்கள் எல்லாம் கலந்து கொண்டு அவரவருக்குரிய கருத்துகளில் மிக அற்புதமான முறையில் பதிவு செய்தார்கள். நான் வந்ததுக்கு அப்புறம் நம்முடைய ரவி ஜெயக்குமார் ஐயா அவர்கள், அதே நேரத்துல கோபி பிரியன் ஐயா அவர்கள், இவர்கள்லாம் 2 பேருமே பேசுனதை கேட்டேன். ரொம்ப அற்புதமா பேசினாங்க 2 பேருமே. அவர் இருவருக்குமே மனமார்ந்த ஒரு வாழ்த்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு இன்னும் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய கவிதா மேடம் அவர்கள், அவங்கள பத்தி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீண்ட நாள் ஜோதிட அனுபவமிக்கவர். கிட்டத்தட்ட ஒரு 40 வருடமா ஜோதிட துறையில் இருக்கிறாங்க. ஆரம்பத்திலிருந்தே இந்த ஜோதிடத்தின் மேல விடா காதல் கொண்டு நிறைய மாநாடுகள்லாம் ஆரம்பத்தில் நடத்தினாங்க. இப்ப அவங்களுடைய பொருளாதாரமோ மற்றும் குடும்ப சூழ்நிலையை பொறுப்பில் கருத்தில் எடுத்துக்கொண்டு இப்ப கொஞ்சம் ஸ்லோவா முக்கியமான இடத்துக்கு மட்டும் வராங்க. அதனால எங்க விழாவுக்கு கூட இந்த வருஷம் வரல. முக்கியமான இடத்துக்கு வர்றதுனால எங்க விழாவுக்கு வரல. அதனால அந்த நேரத்துல மூந்தன் முனியோட விழாவும் முக்கியமான விழா தான். அன்றே எனக்கு கொஞ்சம் உடம்பு சூழல் சரியில்லாதனால ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். அன்றே ஜாம்பவான் சுவாமிகள் அவர்கள் என்ன பண்ணாங்க, நீங்க உடம்பு முடியலனாலும் பரவாயில்ல, 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு வச்சீங்க, கனகாம்பிகை சிலை இன்னைக்கு நிறுவனம் பண்றோம், நீங்க அவசியம் வரணும்னு அவர் எனக்கு கார் வசதி ஏற்பாடு பண்ணி அங்க அனுப்பிச்சனால நான் அங்க போக வேண்டிய சூழல் வந்துருச்சு. போன 1 வருஷம் மட்டும் நான் வர முடியல. வருத்தப்பட வேண்டாம் முகுந்தன், எப்போ நம்ம குடும்பம் நம்ம விழா, கண்டிப்பாக எப்ப கூப்பிட்டாலும் நான் வருவேன். ஜோதிடத்துக்காக என்னை அர்ப்பணிச்சுட்டேன். சந்தோஷம். எங்க நடந்தாலும் நான் போயிட்டு தான் இருந்தேன். இப்போ ஒரு குடும்ப சூழல் மட்டும் இல்ல, என்னோட ஹெல்த் இஷ்யூஸ்னால நான் வரல. ஆனா முகுந்தன் முரளிக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நான் எப்பவுமே கொடுத்துட்டு இருக்கேன் ஒவ்வொரு ஆண்டு. ஏன்னா ஒரு நட்பு ரீதியா ஒரு மரியாதை நிமித்தமா எப்பவுமே மேடம் வாங்க எங்க விழாக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உலகநாதன் அண்ணா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஈரோடு அப்படின்னாவே ஸ்டாண்டர்ட் அப்படின்னா எனக்கு முகுந்தன் முரளி தான். அதுல எந்த மாற்றம் இல்ல, வருத்தப்பட வேண்டாம். நிச்சயமாக அடுத்த விழாக்கு நான் இதே மாதிரி இருந்து உங்களுக்கு செய்து தரேன். மகிழ்ச்சி மேடம். இது எதுக்கு நான் இந்த இடத்துல நான் சொன்னேன்னா, ஐயா நீங்க சொல்றீங்களா நான் சொல்லட்டுமா ஐயா பேசுறத பத்தி நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரன் ஐயா சொன்னாரு. அப்ப இருந்துட்டு மேடம் இருந்துட்டு இல்ல நீங்களே போய் பேசுங்க அப்படின்னாங்க.
சரி பரவாயில்ல, நாம சொல்லி பார்ப்போம், அவங்களே தானா மைக் பிடிக்க வருவாங்களான்னு பார்த்தேன். கரெக்டா பால் போட்டேன், கரெக்டா வந்துட்டாங்க. மகிழ்ச்சி. இன்னைக்கு ஜோதிடத்துல பல வகையில பல கோணத்துல எளிமையான முறையில பலன்கள் சொல்லி கொண்டு வருகின்றார்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில வழிமுறைகள்ல எளிமையான முறையில ஜோதிட பலன் சொல்லக்கூடிய ஒரு வழிமுறைகளும், அதே மாரி இன்னைக்கு மக்களுக்கு அன்றாட தேவைகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்துல ஒரு எளிமையான பரிகார வழிமுறைகளும். ஃபர்ஸ்ட் நான் அந்த பரிகார முறைகளை கொஞ்சம் சொல்லிட்டு அதுக்கு இடையில MM சிஸ்டத்தின் மூலமாக எளிமையான முறையில பலன் சொல்லக்கூடிய வழிமுறைகளை பற்றியும் உங்களுக்கு நான் சொல்றேன். முதலில் இன்னைக்கு காலகட்டங்கள்ல நிறைய பேத்துக்கு புத்திர பாக்கியம் இல்ல, புத்திர பாக்கியத்தினால நிறைய எப்படி வழிபாடு செய்யறது, எந்த மாரி ஒரு வழிமுறையில் நெறிப்படுத்துறது, குழந்தைகள் சொல் பேச்சை கேட்பதில்லை, குழந்தைகளால நிறைய மன உளைச்சல் ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னா, இவங்க எல்லாருமே ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நட்சத்திரத்துல 27 நட்சத்திரத்துல விசாக நட்சத்திரம். இந்த விசாக நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்ல எங்கெல்லாம் முருகன் கோவில்ல தங்கத்தேர் இழுக்கிறாங்களோ அந்த இடத்துல போய் நீங்க உங்க பையனை நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு பையனுக்கோசரம் நீங்க தங்கத்தேர் இழுக்கலாம், அல்லது அந்த பையன் சொல் பேச்சு கேட்கலாம், அந்த பையனை தங்கத்தேர் இழுக்க வைக்கலாம், அல்லது புத்திர பாக்கியமே இல்லைன்னா தம்பதிகளாக போய் புது ஆடை அணிவித்துக் கொண்டு, அதுவும் குறிப்பா புது ஆடையை விட உங்களுடைய திருமண நாட்கள் நீங்க என்ன ஆடை பயன்படுத்தினீங்களோ அந்த ஆடையை பயன்படுத்தி தங்கத்தேர் இழுத்தீங்க அப்படின்னா நீண்ட நாட்களாக புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் மிக விரைவில் அந்த வரங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் அந்த விசாக நட்சத்திரன்றது ரொம்ப விசேஷமான நட்சத்திரம். ஏன் விசாக நட்சத்திரத்துல சொல்லப்பட காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது காலபுருஷத்துக்கு 7வது ராசியில துலாம் ராசியில விசாக நட்சத்திரம் வரும், அதுக்கு அடுத்து 8வது ராசியில வரும். அப்ப இந்த 2 ராசியினுடைய அடிப்படையில தான் அடுத்த ஜெனரேஷன் உருவாகக்கூடிய 9ஆம் பாவத்தோட சப்போர்ட்டிங் நமக்கு பலப்படுத்தி கொடுக்கும். அதனாலதான் உங்களுடைய ஜாதக ரீதியில இந்த நட்சத்திரத்தினுடைய அடிப்படையில் எடுக்கும்போது இந்த 27 நட்சத்திரத்துல விசாக நட்சத்திரம் அப்படின்றது புத்திர பாக்கியத்துக்கு ரொம்ப உகந்த நட்சத்திரமாக இருக்கின்றது, குருவினுடைய நட்சத்திரமாக இருக்குது. அதனால இந்த நட்சத்திரத்தை உங்களுடைய வாடிக்கையாளர் அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு பயன்படுத்துறதுன்னா இதை சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளலாம். அதற்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா நம்முடைய தொழில் பாத்தீங்கன்னா எந்த நாள்ல நம்ம வழிபாடு செஞ்சோம்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு தொழில் அமைப்பாற்றல் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்ப அது எந்த கிழமை நம்ம தொழில ஜெயிக்கிறதுக்கு, வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு, பொருளாதாரத்துல ஜெயிக்கிறதுக்கு எந்த கிழமை நமக்கு உகந்தது? எல்லா வகையிலும் சொல்லக்கூடியது யோகி, அதுக்கு அடுத்து ஆத்மகாரகன் அப்படின்ற ஒரு விஷயங்கள். ஆனா அதுக்கு முன்னாடி நான் சொல்லக்கூடிய சும்மா ஒரு எளிமையான ஒரு வழிமுறை. உங்களுடைய லக்னம் என்ன லக்னமாக இருக்கின்றதோ அந்த லக்னம், அதாவது ஒரு உதாரணத்துக்கு கடக லக்னமா இருக்குன்னு வச்சுக்கோங்க, உங்களோட லக்னம் கடக லக்னம், அந்த லக்னத்துல எந்த கிரகம் உச்சமாகிறதோ அந்த கிரகத்துடைய கிழமையை நீங்க தொழிலுக்கு வெற்றி பெறுவதற்கு அந்த கிழமையை பயன்படுத்தினீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். ஏன்னா நம்முடைய லக்னத்துல எந்த கிரகம் உச்சமாகிறதோ அது உங்களுடைய ஜாதக கட்டத்துல அது நீச்சமானாலும் சரி, இல்ல பகை வீட்டுல இருந்தாலும் சரி, நட்பு வீட்டுல இருந்தாலும் சரி, அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய லக்னத்துல எந்த கிரகம் உச்சமாகிறதோ அந்த கிரகத்தோட, இப்ப உதாரணத்துக்கு கடக லக்கணத்துல குரு பகவான் தான் உச்சமாறாரு. அப்ப கடக லக்கணத்துக்காரங்க எப்பயுமே வியாழக்கிழமை நாள்ல தொழிலுக்கு வெற்றி பெறுவதற்கான பரிகாரங்கள், வழிபாட்டு முறைகள், அதற்குரிய முயற்சிகள், இது எல்லாமே பாத்தீங்கன்னா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயத்த பயன்படுத்தலாம். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சில டவுட் வரணும், அது யாரும் கேட்பாங்கன்னு பாக்குறேன், யாரும் கேட்கல. அதனால அவங்களுடைய ராசியில அதாவது உங்களோட லக்னத்துல எந்த கிரகம் உச்சமாகுது, அப்போ ஒரு சில லக்னத்துல சிம்ம லக்னமா தான் அந்த ராசியில எந்த கிரகம் உச்சம் இல்லை. அப்ப அந்த இடத்துல நம்ம எந்த கிரகத்தை எடுத்துக்கிறது அப்படின்னா, உச்சம் இல்லாத வீட்டில் ஆட்சி பெறக்கூடிய கிரகம், உச்சம் இல்லாத வீட்டில் ஆட்சி பெறக்கூடிய கிரகம், அதற்குரிய கிழமையை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா தொழில நல்ல ஒரு அமோகமான ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றத்தை எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா நீண்ட நாட்களாக திருமணம் ஆகல நிறைய பேர்த்துக்கு இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா திருமணத்துக்கு ரொம்ப ஒரு எளிமையான பரிகார முறைகள். நாம எல்லாருமே ராகுக்கு தோஷங்கள், செவ்வாய் தோஷம் பரிகாரங்கள் செய்யறது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சரிங்க, ஒரு பெண்ணுக்கு திருமணம் அப்படின்றதுக்கு கணவர் அப்படின்ற ஒரு கிரகம் எதுன்னா செவ்வாய். அப்ப ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆகல, நீண்ட நாட்களாக தடையா இருக்குன்னா செவ்வாய்க்கிழமை நாள்ல அவங்க விரதம் பிடிக்கணும். அப்ப செவ்வாய்க்கிழமை நாள்ல விரதம்னா என்ன பண்றது, சாப்பிடாம இருக்கிறதா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி அல்ல. சிம்பிளான ஒரு எளிமையான ஒரு விஷயம், அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நாள்ல மட்டும்
தலையோட தண்ணி ஊத்திட்டு அதுக்கப்புறம் தீபம் போடணும். என்ன தீபம் போடணும்னா நெய் தீபம் அல்லது இழுப்பெண்ணெய் தீபம் அல்லது நெய் தீபம். நல்லெண்ணெய் தீபம் வேண்டாம், இழுப்பெண்ணெய், நெய் அல்லது தேங்காய். இதை 2 தீபங்கள் உங்க வீட்டுல போட்டு அதுக்கு அடுத்து வாழை இலையில சாப்பிடணும். தலவாழை இலையில வச்சு அதுல பெண்கள் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்வீட், பாயாசம், பொங்கல், கேசரி, ஏதாவது ஒரு இனிப்பு செஞ்சு அல்லது வாங்கி கூட பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம வச்சு நம்ம வழிபாடு செய்யும் போது சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா மிக விரைவில் பாத்தீங்கன்னா அந்த பெண்ணுக்கு திருமணம் நடைபெறக்கூடிய யோகம் அமைப்பாற்றல் மிக விரைவில் அமைத்து கொடுக்கும். அவங்களுக்கு ராகுகே தோஷம், செவ்வாய் தோஷம், எந்த தோஷம் இருந்தாலும் சரி. முதலில் திருமணம் அப்படின்றது ஒரு பெண் ஜாதகத்துல லேட் மேரேஜா இளமை திருமணமா அப்படின்றத ஃபர்ஸ்ட் அதை பிக்ஸ் பண்ணிக்கணும். நாம லேட் மேரேஜ் ஆகிறத பாத்தீங்கன்னா நம்ம 22 வயசுல இருந்தே பார்த்துட்டோம்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்ப ஒரு பெண் ஜாதகத்துல யாருக்கு லேட் மேரேஜ் நடக்கும், யாரு கோயில்ல போய் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு சூட்சமத்தை ஃபர்ஸ்ட் சொல்றேன், தெரிஞ்சுங்க. பெண்ணுக்கு மட்டும், அடுத்த ஆணுக்கு சொல்றேன். ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல செவ்வாய் பகவான் நீச்ச நிலையில் இருந்தாலும் சரி, செவ்வாய் கூட ராகுவோ கேதுவோ சனியோ சேர்ந்திருந்தாலும் சரி, இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா லேட் மேரேஜ் பண்றது ரொம்ப நல்லது. லேட் மேரேஜ்னா ஒரு பெண்ணுக்கு 25 வயசுக்கு மேல, 25 வயசுக்குள்ள திருமணம் செய்யப்பட்டால், இந்த அமைப்பு இருந்து 25 வயசுக்குள்ள திருமணம் செய்யப்பட்டால் அவனோட மன வாழ்க்கை எப்படி சந்தோஷமா அமையும் அப்படின்ற ஒரு விஷயத்த அவனால கணிக்க முடியாது. அந்த பொறுப்புணர்வுகள் அவங்களுக்கு கிடைக்காது. அதனாலதான் இவங்களுக்கு நிறைய கருத்து வேறுபாடுகள், மன சஞ்சலங்கள்லாம் இவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால இவங்களை பொறுத்த வரைக்கும் லேட் மேரேஜ்ன்றது ஃபர்ஸ்ட் 25 வயசுக்கு மேலன்றது மைண்டை பிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்க்கறது ரொம்ப நல்லது. அப்ப இவங்க எல்லாமே கோயில்ல கல்யாணம் பண்ற மாதிரி முயற்சி செய்து கொள்வது ரொம்ப நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த செவ்வாய்க்கிழமை நாள்ல விரதம் இருக்கிறதும், இதெல்லாம் செவ்வாய் தோஷம் இருக்கிறது, அதே மாதிரி திருமண தடை இருக்கிறது, இவங்க எல்லாருமே பெண்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய்க்கிழமை நாள்லயே ஆரம்பத்துல இருந்து இது சொல்லி கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. செவ்வாய்க்கிழமைனா நீ விரதம் பிடிக்கணும், செவ்வாய்க்கிழமைனா வீட்டுல விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு தான் சாப்பிடணும் அப்படின்றத கிட்டத்தட்ட ஒரு 14 வயசு இருக்கும்போது 12 வயசுல இருந்தே நீங்க சொல்லி கொடுத்து பழகணும். நீங்க அது பெற்றோருடைய முதல் கடமை. அதற்கு அடுத்ததாக பாத்தீங்கன்னா ஒரு ஆணுக்கு திருமணம் ஆகல, இப்ப ஆணுக்கு லேட் ஆகுது, இப்ப 27 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. எனக்குமே ஒரு ஆணுக்கு லேட் மேரேஜ் அப்படின்னா 27 வயசுக்கு மேல போறதுல லேட் மேரேஜ். 32 வயசுக்கு மேலனா அதோட ரொம்ப ஓவர் லேட். அப்ப இந்த 27 வயசுக்குள்ள திருமணம் செய்யப்பட்ட அது இளமை திருமணம் அப்படின்னு அர்த்தம். அப்ப யாருக்கு ஒரு ஆணுக்கு லேட்டா மேரேஜ் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கிரன் நீச்ச வீட்டில் இருந்தால், சுக்கிரன் கூட ராகு, சுக்கிரன் கூட கேது, சுக்கிரன் கூட சனி. அப்ப பாதகாதிபதி உங்க லக்னத்துக்கு பாதகாதிபதியோட சுக்கிரன் சேர்ந்திருந்தாலும் அவங்களுக்கு லேட் மேரேஜ் தான் நடக்கும். அதே போல இந்த லேட் மேரேஜ் நடக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே தயவு செய்து மண்டபத்துல கல்யாணம் பண்றதை விட கோவில்ல கல்யாணம் பண்ணிட்டு மண்டபத்துல ரிசப்ஷன் எப்படி வேணாலும் வச்சுக்கணும். அப்ப இவங்க எந்த நாள்ல விரதம் இருந்தால் மிக விரைவில் அந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிகழ்வுகள் மிக விரைவில் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நாள். ஏன்னா வெள்ளிக்கிழமை சுக்கிரனுக்குரிய நாள். அப்ப ஒரு ஆண் பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நாள்ல காலையில தலையோட குளிச்சுட்டு முடிஞ்ச வரைக்கும் வெள்ளிக்கிழமை நாள்ல கிழிஞ்ச ட்ரெஸ் போடக்கூடாது, ரொம்ப பழைய துணி போடக்கூடாது. அந்த அன்னைக்கு அதே மாதிரி தலவாழை இலையில ஏதாவது ஒரு இனிப்பு வச்சு, நீங்க இந்த ஊர்ல இல்ல எந்த ஊர்ல இருந்தீங்கன்னாலும் சரி, வெள்ளிக்கிழமை நாள்ல காலையில முதல் வேலையா தலவாழையில போட்டு ஸ்வீட் வச்சு நீங்க சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா, நீங்க தலவாழை இலையை போட்டு சாப்பிடும் போது நீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் மற்றவங்களுக்கு தலவாழை இலையை போட்டு சுபகாரியங்கள் கைகூடுவதற்கான இயற்கையான ஒரு வழிமுறைகள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால ஒரு ஆணுக்கு திருமணம் ஆகாம இருக்குது, தாமதம் ஆகுது அப்படின்னா கம்பல்சரி வெள்ளிக்கிழமை நாள்ல விரதம் கடைபிடித்துக் கொள்வது பல வகையில நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஐயா இப்ப எங்கெல்லாம் ஜாதகமே இல்லைங்கயா, நாங்களாம் என்னங்கய்யா பண்றது, திருமணம் லேட் ஆயிட்டே இருக்குது அப்படின்ற பட்சத்துல இருக்க ஜாதகம் இல்லாதவர்கள், அதே மாதிரி 32 வயதுக்கு மேல கல்யாணம் ஆகல, தாமதம் ஆகுது, இல்ல 2ஆம் தாரத்துக்கோசரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே ஒவ்வொரு அமாவாசை நாளுமே உங்களுடைய பெற்றோர்களுக்கு கிழக்கு பக்கமா உட்கார வச்சு பாத பூஜை பண்ணிட்டு வாங்க. மிக விரைவில் எவ்வளவு பெரிய தோஷம் இருந்தாலும் நிவர்த்தி செஞ்சு உங்களுக்கு சுபகாரியங்கள் கைகூடி வருவதற்கான அமைப்பு கண்டிப்பாக ஏற்படுத்திக்கணும். அதனால அவருடைய வாழ்க்கையில எந்த காரியம் நம்ம செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்த முன்கூட்டியே திட்டமிட்டு அதை பழக்கப்படுத்தணும் அப்படின்றது. ஏன்னா அவங்க ஜாதகத்துல கிட்டத்தட்ட எல்லாருமே ஜாதகம் பார்க்கறவங்க தான். ஜாதகம் பார்க்காம இருக்கிறவங்களுக்கு கூட இந்த விஷயங்கள் இன்னைக்கு யூடியூப்ல பார்த்து விளக்கம் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்ப ஜாதகம் பார்க்கறவங்க ஒரு ஆண் ஜாதகத்துல இப்படி வருது அப்படின்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட 24 வயசுக்கு மேலேயே பாத்தீங்கன்னா அந்த வெள்ளிக்கிழமை நாள்ல விரதம் கடைபிடிப்பது, வெள்ளிக்கிழமை நாள்ல தலவாழையில சாப்பிட்றது, இந்த வழிமுறைகள்லாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது
பெற்றோருடைய முதல் கடமையாக இருக்கும். அடுத்தது பெற்றோர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஏன்னா இது எல்லாருமே சொல்லுவாங்க, ஆனா நடைமுறைக்கு கொண்டு வராங்க இல்லைன்னு தெரியாது. பெற்றோருடைய ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அவங்களுக்கு முதல் கடமை 2 கடமை கரெக்டா செய்யணும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவனோட ஜாதகத்தை சரியா டைமிங் கொடுத்து நல்ல இடமா கொடுத்து பிரிண்ட் போடாதீங்க. தயவு செய்து ஜாதகத்தை பிரிண்ட் போட்டு புக்கா வச்சிருக்காதீங்க. எல்லாமே கையில் எழுதுங்க. குறிப்பா கருப்பு இங்கி பயன்படுத்தாதீங்க. கலர்ஃபுல்லா இருக்கணும் லைஃப். அதனால கலர் பேனாலேயே எடுத்து யாரு தெளிவா எழுதி கொடுக்குறாங்க, கையில் எழுதி கொடுக்குறாங்களோ அவங்க கிட்ட கொடுத்து குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஜாதகத்தை தெளிவா எழுதணும். 2வது அந்த குழந்தைக்கு நல்ல பெயர் அமைச்சு கொடுக்கணும். இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா லேட்டஸ்டா வரக்கூடிய பேர்லாம் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. என்னைக்குமே லேட்டஸ்டா நீங்க எதை வச்சீங்கன்னா நட்சத்திரத்தினுடைய நாம எழுத்து முதல் எழுத்து வரக்கூடிய விஷயத்த நீங்க பயன்படுத்தினாதான் உங்களுடைய நட்சத்திரத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் முழுமையாக கிடைக்கலாம். முழுமையா உங்களுக்கு கிடைக்காது. அப்ப நட்சத்திரத்தினுடைய முழுமையான பலன் உங்களுக்கு கிடைக்கணும், ஜாதகத்தில் இருக்கிற முழுமையான யோகம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த வழிமுறை நீங்க எப்பயுமே சரியான முறையில பயன்படுத்துறது அப்படின்றது நமக்கு ரொம்ப முக்கியம். அதே நேரத்துல இன்னைக்கு எல்லாருமே ராசிக்கல் மோதிரத்தை நிறைய மோகம் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். எனக்கு இந்த ராசிக்கல் மோதிரம் போட்டா எனக்கு இப்படி யோகம் கிடைக்கும், அப்படி யோகம் கிடைக்கும் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் நம்முடைய ஜாதகத்தை ரீதியில ராசிக்கல் யாரு போடணும் போடக்கூடாது ஃபர்ஸ்ட் அந்த ரூலை தெரிஞ்சுக்குங்க. உங்களுடைய ஜாதக கட்டத்துல சனி கேது, குரு கேது, சந்திரன் கேது, சூரியன் கேது, இந்த 4 கிரகத்தினுடைய அமைப்பாட்டில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, நீங்க எத்தனை ஆயிரம் கோடியில ராசிக்கல் மோதிரம் போட்டாலும் சரி வேலை செய்யாது. சோ இவங்க ஃபர்ஸ்ட் ராசிக்கல் பக்கம் தேடி போறத அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அப்ப மற்றவர்கள் போடலாம். என்ன போடலாம்? சிம்ம ராசினா மாணிக்கக்கல், அடுத்தது கன்னி ராசினா மரகத பச்சைக்கல், அதெல்லாம் வேலை செய்யாது. அதெல்லாம் டோட்டலா வேலை செய்யாது. அப்ப இந்த 4 தவிர மற்றவர்களுக்கு, அதாவது நீங்க எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, எந்த ராசியாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஜாதக கட்டத்துல மீண்டும் ஒரு முறை சொல்றேன், சூரியன் கேது, சந்திரன் கேது, குரு கேது, சனி கேது, இந்த சேர்க்கை இருக்கிறவங்க, பார்வை இல்ல சேர்க்கை இருக்கிறவங்க எந்த கட்டத்துல இருந்தாலும் சரி இவங்க ராசிக்கல் பக்கம் தேடி போக வேண்டாம். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்காது. சரி, மற்றவர்கள் ராசிக்கல் மோதிரம் போடணும் அப்படின்னா அவங்களோட ஜாதக கட்டத்துல எந்த கிரகத்தை பேஸ் பண்ணி நம்ம ராசிக்கல் மோதிரம் போட்டா சிறப்பாக வேலை செய்யும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்துல யோகி யாருன்னு பாருங்க. அந்த யோகி எந்த கிரகம் வருகிறதோ அந்த கிரகத்திற்குரிய கல்லு தான் உங்களுக்கு ஒரிஜினல் ராசிக்கல் மோதிரம். வேற எதுவுமே ராசிக்கல் உங்க ராசிக்கு போடக்கூடிய ராசிக்கல் வேலை செய்யாது. அதனால யோகி அப்படின்றவரு நம்ம பிறந்ததுல இருந்து நம்ம இறப்பு வரைக்குமே அவர் நமக்கு யோகத்தை தான் செய்வார். அவருக்கு நமக்கு சந்திராஷ்டம நட்சத்திரமா இருந்தாலும் சரி, இல்ல பகை கிரகமாக இருந்தாலும் சரி, பகை கிரகமா இருந்தா உங்க லக்னாபதி பகை கிரகமா யோகி வந்துட்டாலும் உங்களுக்கு கெடுதல் பண்ண மாட்டார். அதனால எல்லா இடத்துலயும் நமக்கு நன்மையா செஞ்சு கூட இருக்க, எப்படி பெற்ற தாய் நல்லவனாக இருந்தாலும் கெட்டவனாக இருந்தாலும் பக்கத்தால் இருக்கிறாங்களோ அதே போன்று நமக்கு ஈன்றெடுத்த தாய் கூட இருந்து நமக்கு நல்வழிப்படுத்துற மாரி இந்த யோகி நம்ம பிறந்ததுல இருந்து இறப்பு வரைக்குமே கூட இருந்து சப்போர்ட் பண்றவர் தான் யோகி. சோ அதனால யோகி என்ன கிரகம் வருகிறதோ அந்த கிரகத்திற்குரிய கல்லை நீங்க பயன்படுத்தி பாருங்க, மிகப்பெரிய ஒரு வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும். அதற்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய கிரகங்கள், அதாவது நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நெகட்டிவ் தாட் இருக்கிறவங்க நமக்கு பக்கத்தால வரக்கூடாது. அதே நேரத்துல தவறான சிந்தனைகள் உள்ளவர்கள், நம்மளை அழிக்கணும்னு நினைக்கிறவங்க, நாம செல்கின்ற காரிய வெற்றி அடையணும். அதே நேரத்தில் நம்ம சுத்தி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே நமக்கு நாமளே ஆராய்ச்சி பண்ணாம ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. அப்ப இதுக்கெல்லாம் ஒரு பலத்தை சேர்க்கணும், நம்மளை சுத்தி ஒரு ஆரோ வரணும் அப்படின்னா ஒரு எளிமையான ஒரு வழிமுறை யானமுடி மோதிரம். இந்த யானமுடி மோதிரம் பாத்தீங்கன்னா எல்லாருமே பயன்படுத்தலாம், தவறு இல்லை. குறிப்பா பாத்தீங்கன்னா குரு 6, 8, 12 இருந்தாலோ, சந்திரனுக்கு 6, 8, 12 குரு இருந்தாலும் இவங்களுக்கு நம்பர் 1 யோகத்தை கொடுக்கும். மற்றவர்களுக்கு குரு ஆட்சி பெற்றிருந்தாலும் சரி, உச்சம் பெற்றிருந்தாலும் சரி, பாவகிரகத்தில் இருந்தாலும் சரி, ஆனா அது எந்த விரல்ல போட்டா அந்த யானையினுடைய பலங்கள், யானை முடியினுடைய வலுவும் பலமும் நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அந்த வகையில் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த விரல் தான் மற்றவங்களை ஆள்காட்டி விரல் பேர் தான் குரு விரல். சோ இந்த ஆள்காட்டி விரல்ல யானை முடி தங்கத்தால் செய்யப்பட்டது. யானை முடியை நீங்க மோதிரமாக நீங்க பயன்படுத்தும் போது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி, உங்களை சுத்தி நல்ல ஒரு ஆரோ, உங்களை சுத்தி நெகட்டிவ் எனர்ஜி இருக்க உங்க கூடயே நெருங்க முடியாது, உங்க பக்கத்தாலே வர முடியாது, ஆட்டோமேட்டிக்கா அந்த நட்பு விட்டு உங்களை விட்டு விலகி போயிடும். ஸோ இது பிராக்டிக்கலா ரியலான ஒரு விஷயம். இது போடுவதனால என்னென்ன நன்மை கொடுக்கும்னா ஃபர்ஸ்ட் தன்னை பாதுகாத்துக் கொள்வது, அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா நமக்கு
ஆண்மை சக்தி, வீரிய சக்தியும் நல்லா பலப்படுத்தி கொடுக்கும். கண் திருஷ்டி பாதிப்புகள் நம்மளை விட்டு விலகி கொடுக்கும். ஸோ அது முழுசா குறையினால பாதியாச்சும் குறைஞ்சிடும். அப்ப இதன் மூலமா நமக்கு எண்ணற்ற நன்மைகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால இது எல்லாருமே போடுவது ரொம்ப ஒரு சிறப்பு தன்மைகளை கொடுக்கும். சரி, அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா MM சிஸ்டத்தினுடைய வழிமுறைகள் பிரகாரம் ஒரு எளிமையான முறையில பலன் சொல்வதற்கான வழிமுறைகள் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன். இப்போ ஒவ்வொரு கிரகமும் ஒரு நட்சத்திரத்துல இருக்கும். இப்ப சூரிய பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப அவரு திருவாதிரை நட்சத்திரம் இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு நட்சத்திரம் இருக்கலாம். அப்ப நவ கிரகங்கள் என்ன நட்சத்திரத்தில் இருக்காருன்னு பாருங்க. இப்ப ஒரு உதாரணத்துக்கு சூரியன் திருவாதிரை நட்சத்திரம்னு சொன்னேன். திருவாதிரை நட்சத்திரம் அதிபதி யாருன்னா ராகு. இப்ப ராகுக்கு ஒரு டிக்கு. அடுத்து சந்திரன் மக நட்சத்திரம், மக நட்சத்திரம் அதிபதி யாருன்னா கேது. அப்ப கேதுக்கு ஒரு டிக்கு. இந்த மாதிரி நவ கிரகங்கள் எல்லாமே டிக் அடிச்சுட்டே வரீங்க. இதுல டிக்கு வராத கிரகங்கள் இருக்கும். ஏதாவது ஒரு 3 கிரகம், 2 கிரகம், ஒரு சிலருக்கு 4 கிரகம்லாம் வரும். அப்ப அந்த 4 கிரகம் கூட டிக்கு வராம கூட இருக்கும். அப்ப எந்தெந்த கிரகம் டிக்கு வாங்காம இருக்குதோ அந்த கிரகத்தோடைய காரகத்துவங்கள் தான் இந்த பிறவியில் உங்களுக்கு குறையாக இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சூரியனுடைய நட்சத்திரத்துல கிரகம் இல்ல. இதுக்கு நிறைய பாயிண்ட் சொல்லலாம், இருந்தாலும் சுருக்கமா ஷார்ட்டா உங்களுக்கு சொல்றேன். சூரியனுடைய நட்சத்திர கிரகம் யாருக்கெல்லாம் இல்லையா, அவங்க தலைமை பொறுப்புக்கு எங்க போனாலும் சரி ஒரு கெட்ட பேரு, அவமானம், பிரச்சனை, தொந்தரவு அவங்க அனுபவிச்சே தீருவாங்க. இது உங்களோட ஜாதகத்தை நீங்களே எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி சூரியனோட நட்சத்திர கிரகம் இல்லாதவர்கள் எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு விஷயத்துல ஏமாந்துகிட்டே இருப்பாங்க. அவங்க கூட இருக்க சுத்தி இருக்கிறவங்க கூட இருக்கவங்களே ஏமாத்திட்டே இருப்பாங்க, இவனும் ஏமாந்துட்டே இருப்பாங்க. ஆனா அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. அடுத்த லெவலுக்கு வளர்ச்சிகளை என்ன பண்ணுமோ அதை பயன்படுத்திட்டே இருப்பாங்க. அதுக்கு அடுத்து சந்திரனுடைய நட்சத்திரத்துல கிரகம் இல்லை. அவர்களை பொறுத்த வரைக்கும் மனம் சஞ்சலம் அடைந்து கொண்டே இருக்கும், மனம் குழப்பங்களே இருக்கும். மனம் சஞ்சலம், மனக்குழப்பம், எதுலையுமே திருப்தி அடைய மாட்டாங்க. மனம் காலையில் இருக்கிற மனநிலை மத்தியானம் இருக்கிற இரவு நேரத்தில் இருக்காது. இவங்களுடைய மனநிலைகள் அப்படிதான் இருக்கும். இவங்க யாருகிட்ட உண்மையான அன்பு பாசம் செலுத்துறாங்களோ அவங்க கிட்ட இருந்து உண்மையான அன்பு பாசம் இவர்களுக்கு முழுமையாக கிடைக்காது. அப்ப அன்பு பாசம், ஏன்னா மனோக்காரன்றது பாசத்துக்குரிய சந்திரன், அதால இவர்கள் ஏமாற்றம் அடைவார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்க தெளிவாக தெரிகிறது. அடுத்தது செவ்வாய் நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை. குறிப்பா ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்துல செவ்வாயினுடைய நட்சத்திரத்துல கிரகம் இல்லை அப்படின்னா அவர்களுக்கு கம்பல்சரி பாத்தீங்கன்னா திருமணத்துல பிரச்சனைகள் இருக்கும். கணவர்னால எதிர்பார்த்த அளவுக்கு திருப்தி நிறைவு கொடுக்காது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அப்ப ஒரு பெண்ணோட ஜாதகத்துல செவ்வாய் நட்சத்திர கிரகம் இல்லைன்னா கணவர்கிட்ட இருந்து எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு அன்பு, பாசம், அரவணைப்பு சிறப்பாக இருக்காது. அதே மாதிரி பூமி, மனை, இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவ்வளவு சீக்கிரம் கிரையமாகாது அவங்க பேர்ல. அதுலயும் நிறைய தடைகள், பிரச்சனைகள் கொடுக்கும். உடன் பிறந்த சகோதரினாலே நிறைய சிக்கல் பிரச்சனைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்கடுத்து புதனுடைய நட்சத்திரத்துல கிரகம் இல்லை. இப்ப புதனுடைய நட்சத்திரத்துல கிரகம் இல்லாதவர்களுக்கு எல்லாத்துக்குமே மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஞாபக மறதி, கவனக்குறைவு, அசால்ட் குணம் இதெல்லாம் நிறைய ஏற்படுத்தி கொடுக்கும். அவங்களோட படிப்பு என்ன படிப்பு படிச்சாங்களோ அதற்கு ஏற்றார போல வேலை வாய்ப்பு கிடைக்காது. அதுலயும் சில தடைகள், பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா குருவின் நட்சத்திரத்துல கிரகம் இல்லை. இது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், குருவின் நட்சத்திரத்துல கிரகம் இல்லை அப்படின்னா பண விஷயத்துல சொன்ன வாக்குறுதியை காப்பாற்ற முடியாது. குழந்தைகள்னால அவங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள்லாம் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல கிரகம் இல்லை என்றால் ஒரு ஆண் ஜாதகத்துக்கு ரொம்ப முக்கியமானது சுக்கிரன். அப்ப சுக்கிரன் நட்சத்திரத்துல கிரகம் இல்லைன்னா திருமணம் தாமதமாகும், அல்லது மனைவிக்கு இவங்களுக்கு எதிர்பார்த்த அண்டர்ஸ்டாண்டிங், லவ், அஃபெக்ஷன் ஏற்படுத்தி கொடுக்காது. பெண் ஜாதகத்துல சுக்கிரன் நட்சத்திரத்துல கிரகம் இல்லைன்னா மற்றவங்களை பார்த்து குறை சொல்லிட்டே இருப்பாங்க, அவங்க எதுலையுமே திருப்தி அடைய மாட்டாங்க. இது போன்று அதே போல சனியினுடைய நட்சத்திரத்துல கிரகம் இல்லை அப்படின்னா அவர்கள் கம்பல்சரி அவங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற வருமானம் இருக்காது. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா நல்ல முதலாளியும் கிடைக்க மாட்டாங்க, நல்ல தொழிலாளியும் கிடைக்க மாட்டாங்க. இப்ப சனியினுடைய நட்சத்திரத்துல கிரகம் இல்லைன்னா இந்த மாரி ஒரு பாதிப்புகளை கொடுக்கும். அடுத்தது ராகுவின் நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை என்றால், இந்த ராகுவினுடைய நட்சத்திர கிரகம் இல்லைன்னா ஏதாவது ஒரு பக்கம் ஆசைப்பட்டு பேராசைப்பட்டு பெருநஷ்டத்தை சந்திப்பார். அப்ப பேராசைப்பட்டு பெருநஷ்டங்கள் இவர்கள் சந்திக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்கிற ஆசைகள் தான் அவங்க ரொம்ப அதிகமாக இருக்கும்.
கேதுவின் நட்சத்திரத்துல கிரகம் இல்லை என்றால் மனம் சஞ்சலமாகும், எதிலும் திருப்தி அடைய மாட்டாங்க, அடிக்கடி தாழ்வு மனப்பான்மை இருக்கும், ஞானத்தை தேடி போவாங்க. இங்கிருந்து அதை போனா அது கிடைக்கும், அது போனா இது கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் சிந்தனைகள்லாம் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு அடுத்ததாக எம்எம் சிஸ்டத்தின் மூலமாக வந்து பாத்தீங்கன்னா உள்ளுணர்வு சக்தி, நீங்க எந்த கிரகத்தினுடைய ஆதிக்கத்துல நீங்க இருக்கிறீங்க, எது உங்களை செயல்படுத்தும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய ஜாதகத்துல லக்னம் என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதியோட கிரகம் தான் உங்களுடைய உள்ளுணர்வு சக்தி. ரொம்ப ஸ்பெஷல் பவர். அது பிரகாரம் தான் உங்களுக்கு சிறப்பாக செயல்படுத்தக்கூடியது, செயலாக்கம் பண்ணக்கூடிய ஆற்றல் அந்த அமைப்பாற்றல் தான் இருக்கு. அதனால அவருடைய ஜாதக கட்டத்துல எல்லா அமைப்புமே இருக்குது, எளிமையான முறையில சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதற்கு அடுத்ததாக ஒவ்வொருத்தருமே ஒரு சிறந்த ஜோதிடர்களாக வரணும் அப்படின்னா எல்லா மீட்டிங்குமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். அவனுடைய ஜாதகத்துல குருவின் நட்சத்திரத்துல கிரகம் இருக்கணும், அடுத்தது கேதுவின் நட்சத்திர கிரகம் இருக்கணும், புதன் நட்சத்திர கிரகம் இருக்கணும். அது எந்த கிரகம் என்றாலும் சரி, இது 3 இருந்துருச்சு அப்படின்னா ஜோதிடத்துல மிக அற்புதமான முறையில, திறமையான முறையில வாழ்க்கையில உயர்ந்த நிலை அடையக்கூடிய யோகம் அமைப்பாற்றல் ஜோதிடத்துல ரொம்ப பிரமாதமா அமைச்சு கொடுக்கும். இதுல 3ல 2 இருக்குது, எனக்கு 1 இல்ல, 2 இருக்குது, 1 3ல 2 இல்ல 1 இருக்குது அப்படின்னாலும் 3க்கு நான் பரிகாரம் சொல்றேன். அது மாதிரி வழிமுறைகள் செஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து புதனுடைய நட்சத்திரத்துல கிரகம் இல்லைன்னா அஸ்ட்ராலஜில ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில டிப்ளமோ, பிஏ, எம்ஏ, பிஹெச்டின்னு படிச்சு உங்க பேருக்கு அடுத்து போட்டுங்க. டிஏ அஸ்ட்ரோ, பிஏ அஸ்ட்ரோ, எம்ஏ அஸ்ட்ரோ, பிஹெச்டி அஸ்ட்ரோன்னு போட்டீங்கன்னா புதனுடைய ஆதிக்கம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பலப்படுத்தி கொடுக்கும். அடுத்தது குருவினுடைய நட்சத்திரத்துல கிரகம் இல்லைன்னா உங்களுக்கு சொல்லி கொடுத்த குருமாருடைய பெயரை போடுங்க. இல்லைன்னா அடிக்கடி குரு வாழ்க குருவே துணை, குரு வாழ்க குருவே துணை சொல்லிட்டே இருங்க. குருவினுடைய பார்வை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். அடுத்து கேதுவின் நட்சத்திரத்துல கிரகம் இல்லை அப்படின்னா உங்களுடைய பேருக்கு முன்னாடி இப்ப இந்த இடத்துல பாராட்டி உங்களுக்கு ஜோதிட சேவையை பாராட்டி ஒரு விருது கொடுப்பாங்க. ஜோதிட ரத்னா, ஜோதிட சிரோன்மணி, ஜோதிட கலையரசர் அப்படின்லாம். அதெல்லாம் உங்க பேருக்கு முன்னாடி போடுங்க. கேதுடைய பலங்கள் பலப்படுத்தி கொடுக்கும். சோ அப்ப நம்மளுடைய ஜாதக ரீதியில ஒரு கிரகத்தை நாம் பலப்படுத்தி கொடுப்பதற்கு ஒருத்தருக்கு ஒரு துணை சப்போர்ட்டிங் இருக்கு. அப்ப அவர்களுக்கு எல்லாத்துக்குமே சரியான முறையில வழிகாட்டி நம்ம எடுத்துட்டு போனோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில என்றென்றுமே எப்பொழுதுமே சிறப்பான ஒரு வெற்றிகள் தொடர்ந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்றத இந்த நேரத்துல சொல்லிக்கொண்டு, இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுத்த நம்முடைய ராகு வாழ்க ரமேஷ்குமார் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்துல மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அற்புதமான ஒரு நிகழ்ச்சி செய்து தொடர்ந்து ஒரு விடாமுயற்சி செய்து கொண்டு இருக்கக்கூடிய நம்முடைய ராகு வாழ்க ரமேஷ்குமார் ஐயா அவர்களுக்கு எங்கள் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் சார்பாக ஒரு சிறப்பு செய்ய இருக்கின்றோம். உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோட இவ்வளவு நேரம் வரைக்கும் நான் பேசுறதுக்கு ஒருத்தர் கூட கை தட்டாம பொறுமையா கேட்டிருந்த அனைவருக்கும் மனமார்ந்த ஒரு நன்றி வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வெண்ணெய் உருகி நெய்யா வருது, அந்த மாதிரி உங்களோட பேச்சு வெண்ணெய் உருகி நெய்யா வந்ததுங்க ஐயா. ஒரு நிமிடம் எழுந்து நின்று கைத்தட்டி உற்சாகப்படுத்தினா ரொம்ப சிறப்பா இருக்கும். அப்பதான் நீங்க கை தட்டதை நான் பார்க்க முடியும். அப்படியே கொஞ்சம் வெளியே இருக்கிறவங்களாம் கொஞ்சம் உள்ள வாங்க ஒரு நிமிஷம். இந்த அற்புதமான விழா சாதாரண ஒரு நிகழ்வல்ல. தொடர்ந்து 5 ஆண்டுகள் விடாமுயற்சியில செய்து கொண்டிருக்கின்றார். ஆன்மீகம், தமிழ், ஜோதிடம் என்று 3 இணைந்து அவருடைய செயல் மிகப்பெரிய ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயம். மேலும் மேலும் இன்னும் நிறைய சேவைகள் செய்ய வேண்டும், நிறைய விருதுகள் கிடைக்க வேண்டும். வருங்காலத்தில் இந்திய அளவில் பெரிய விருதுகள் ஐயா அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று மனதார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. கொஞ்சம் உற்சாகமா கை தட்டினீங்கன்னா பரவாயில்ல.
இது கிரீடம் என்று கூறுவதா, தலைப்பாகை என்று நினைப்பதா என்று தெரியவில்லை. இது தமிழுக்கு கிடைத்த வெகுமதியாகவே அடியேன் கருதுகிறேன். மாணவ செல்வங்களே, உங்களுக்கு வேறு விதமான கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கு. 6 மணில இருந்து உங்களுக்கு ஆரம்பிக்குது. பொதுமக்கள் இது எல்லாமே இங்க வச்சிருக்கோம். 6 மணிக்கு அமைச்சர் பெருமக்கள் வராங்க, அதிகாரிகளும் வராங்க. அதனால விழா சிறப்பிக்கணும். இப்ப பட்டிமன்றம் தொடங்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு 2 பேர் பேசணும். கொஞ்சம் வேகமா விரைவா பேசி நேரத்தை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. இப்போ முகுந்தன் முரளி ஐயாவுக்கு தமிழ் சிந்தனை பேரவை சார்பாக மரியாதை செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அதே மாதிரி இந்த ரவீஷ் ஜெயக்குமார் ஐயா, இன்னும் ஜோதிடர்கள் ராமநாதன் ஐயா எல்லாம் கொஞ்சம் வாங்க. குமாரபாளையம் ஜவுளி உற்பத்தியாளர் சங்க தலைவர் வந்து உங்களுக்கு வேட்டி கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்திருக்காரு. அதை கொடுக்கணும். முதல்ல அனைவரும் கரவொலி எழுப்பி முகுந்தன் முரளி ஐயாவை உற்சாகப்படுத்த வேண்டுகிறேன். அசல் பருத்தியாலான கைத்தறி வேட்டி. வாசி ஈஸ்வரன் ஐயாவிற்கு வழங்கப்படுகிறது. கோபி பிரியன் ஐயா அவருக்கு வழங்கப்படுகிறது. ரவீஷ் ஜெயக்குமார் ஐயா அவருக்கு வழங்கப்படுகிறது. சூரிய நாராயணமூர்த்தி ஐயா அவருக்கு வழங்கப்படுகிறது. கொடுக்கறது இல்ல, எங்களுக்குள்ளார எப்பவும் கொடுக்கறது இல்ல. பத்திரிக்கை கூட வைக்க மாட்டோம். ராமநாதபுரம் தனசேரன் ஐயா அவருக்கு வழங்கப்படுகிறது. நீங்க